சிலந்தி விலையில் இந்த பட்டாம்பூச்சி சிக்கியிருக்கு. அது பாருங்கள், எவ்வளோ ஒரு லெட் இட் கோ அப்படின்ற மாதிரி அது தன்னைத்தானே அர்ப்பணிச்சிருச்சு அந்த இடத்துல. ஏன்னா அதால் போராட முடியாதுன்னு அதுக்கு தெரியும். ஆனால் உயிரோடு தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா என் கையை பிடிச்சிக்கிச்சு பாருங்கள். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக. அதை நான் ரிலீஸ் பண்ணலாமான்னு பார்க்குறேன். எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. ஐயோ, திருப்பி வேறு எங்கேயோ போய் மாட்டிக்கிச்சு. இதோ போயிடுச்சு பாருங்கள். சூப்பர். அந்த பட்டாம்பூச்சி என்னவோ பறந்து தான் போச்சு. ஆனால் எனக்குள்ள பல்வேறு சிந்தனைகள். ஏன்னா அது என்னை அப்படி அப்படி அந்த விரலை பிடிச்சது தெரியுமா. அப்போது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு இது, ஐயோ என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பாச்சு. சரி, நம்ம அதை காப்பாற்றிட்டோம், ஒரு உயிரை காப்பாற்றிட்டோம். ஆனால் இன்னொரு உயிரோட சாப்பாடு போச்சு இல்லையா. அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சிலந்திகள் தான். அந்த வலைகள் கட்டுது பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இருக்கும் தெரியுமா. நம்ம வீட்டில் உள்ள சிலந்தியை நான் சொல்லலை. அதாவது ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் லிங்க் பண்ணி நடுவில் நல்லா பெருசாக அப்படி ரவுண்டாக அழகாக இருக்கும். அந்த மாதிரிலாம் சான்ஸே இல்லை. எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் அதை ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. அது நல்லா யோசிச்சு பாருங்கள். இவ்வளோண்டு ஒரு சிலந்தி அது வாயிலிருந்து வரக்கூடிய நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நூலை வச்சு இங்கே ஒரு மரம் அங்கே ஒரு மரம் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும். கீழே இறங்கி இறங்கி மேலே போகுமா. நல்லா யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வேலை, எவ்வளோ ஒரு வேலைப்பாடு சூப்பராக ஒரு க்ரியேட்டிவாக கட்டியிருக்கும். அழகாக போயிருக்கும். இப்படி ரவுண்டாக இப்படி போகும், அப்புறம் இப்படி வரும், அப்புறம் இப்படி போகும். பார்த்துட்டே இருக்கலாம் நாள் முழுக்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு க்ரியேட்டிவிட்டியை நம்ம கட் பண்ணிட்டோங்கிறது எனக்கு கொஞ்சம் உறுத்துச்சு. அப்புறம் அந்த சிலந்திக்கும் அது சாப்பிட்ருந்தால் அது ஒரு சாப்பாடு, அது சாப்பிடுமா என்னன்னு தெரில. ஒரு வேளை சாப்பிடலாம். எனக்கு அதோட உணவு பழக்கம் தெரியாது நமக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய பட்டர்ஃப்ளை சாப்பிட்ற அளவுக்கு அது அவ்வளோ பெரிய சிலந்தியாக இருந்திருக்க சான்ஸ் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு நெருடலும் இருந்துச்சு. அதை என்னோ காப்பாற்றிட்டோங்கிற ஃபீலிங், ஒரு குட் ஃபீலிங் இருந்தாலும் அழகான ஒரு இதை நம்ம கலைச்சி விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபீலிங்ஸ்லாம் நம்ம இயற்கையோடு இருக்கும் பொழுது தான் கிடைக்கிது. நீங்கள் என்ன சொன்னாலும் ஒரு வீட்டில் இருந்து ஒரு மொபைலோ ஒரு டிவியோ உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரத்தோட ஒரு சினிமாவை பார்க்கலாம், உங்களுக்கு பிடிச்ச டேரக்டரோட மூவியை பார்க்கலாம். அதெல்லாம் வேறு மாதிரி ஃபீலிங். பட் இயற்கையோடு நம்ம ஒன்றி இருக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்கள், இந்த மாதிரி சின்ன ஒரு நிகழ்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைவாக இருக்கும். ஒன்றும் இல்லை, சின்ன பசங்களே நீங்கள் பாருங்கள். பெரிய தீம் பார்க்குள்ளே கூட்டிகிட்டு போவோம் முன்னாடிலாம் எங்கள் பசங்களை. உள்ளே போயிட்டு நாள் முழுக்க நல்லா தான் ஆட்டம் போடுவாங்க. தண்ணி வாட்டர் கேம்ஸில் ஆடுவாங்க, ரைட்ஸ் போவாங்க, விரும்பியதை சாப்பிடுவாங்க, எல்லாம் தான் பண்ணுவாங்க. ஆனால் வெளியில் ஒரு திருப்தியே இருக்காது அவங்களுக்கு. இன்னும் ஏதோ நடக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே மாதிரி நம்மளுமே பார்க்கலாம். ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கல்யாண வீடு எங்கே போயிட்டு வந்தாலுமே ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு நிறைவான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கக்கூடியது என்னென்னா, ஒரு கோயிலோ ஒரு ஆசிரமமோ போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா வெளியே வரும்பொழுதே நமக்கு ஒரு வெரி குட் ஃபீலிங்காக இருக்கும். அது எத்தனை பேர் வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. ஸோ நம்ம இந்த மாதிரியெல்லாம் வேறு விதமான நம்ம ஃபீல் பண்ணும்பொழுது அந்த மெமரிஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து சிந்திச்சு பார்க்கணும். நம்ம இங்கே போனோம், எப்படி ஃபீல் பண்ணோம். இப்போ நம்ம இயற்கையோடு இந்த உட்காந்துருக்கோம், இந்த பேர்ட்ஸ் எல்லாம் கத்திகிட்ருக்கு. அதெல்லாம் கேட்கணுன்னாலே நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக உட்காரணும். உங்கள் எண்ண ஓட்டங்கள் இல்லாமல் உட்காரணும். ஏன்னா எண்ண ஓட்டம் தான் உள்ளதுலேயே பிக்கஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன். என்னென்னா நம்ம மைண்டு தான். அதுக்கப்புறம் அடுத்தது நம்பர் 2 நம்மளுடைய செல்ஃபோன். அதுக்கப்புறம் தான் மித்ததெல்லாம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எதை சைலண்ட்டாக வைக்க போகிறோங்கிறது உண்மை. அது செல்ஃபோனை கூட சைலண்ட்டில் போட்டுடலாம். அந்த மாதிரி மைண்டுக்கு ஒரு பட்டன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டூ நாட் டிஸ்டர்ப் மோட்லேயோ இல்லை ஏரோப்ளேன் மோட்லேயோ போடுற மாதிரி இருந்திருந்தால் மனிதன் எங்கேயோ போயிருப்பான். ஸோ மைண்டை சைலன்ஸ் பண்ணணும். அந்த மைண்டை சைலண்ட்டாக வைக்கிறதுல தான் பெரிய ஒரு சேலஞ்ச். அதுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. மைண்ட்ஃபுல்னஸ் சிம்பிளாக சொல்ல போனால் ஒன்றும் இல்லை. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எப்போல்லாம் கொஞ்சம் நேரம் உட்கார முடியுதோ உட்காந்து உங்கள் ப்ரீதிங் வாட்ச் பண்ணுங்கள். இன் பிரெத் அவுட் பிரெத், இன் பிரெத் அவுட் பிரெத் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு முடிஞ்சால் கவுண்ட் பண்ணுங்கள். இன் பிரெத்துக்கு 1 2 3 4 5, அவுட் பிரெத்துக்கு 1 2 3 4 5.
சும்மா கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணுறது வாட்ச் பண்ணுறதுலாம் என்னத்துக்குன்னா, இந்த ஐம்புலன்களையும் எதுலேயோ ஒன்றில் போய் உட்கார வைக்கிறோம். அதுக்கு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அது வந்து திசை திருப்புறோம். ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னா டக்குன்னு ஒரு டாயை கொடுங்களேன், டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடும். அந்த மாதிரி ஏமாத்து வேலை தான் இந்த மாதிரி பயிற்சிகள்லாம். மெடிடேஷனாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற வேலை தான். அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி இதில் கான்சன்ட்ரேட் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா அந்த எண்ண அலைகள் ஓஞ்சிரும். ஸோ மூச்சு பண்ணலாம். 1 2 3 கவுண்ட் பண்ணுங்கள், மூச்சையும் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த நிலையில் கொஞ்சம் சட்டிலான ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் பாடி இப்போ இங்கே உட்காந்துருக்கேன் இல்லையா, வாட்ச் பண்ணிவிட்டே உங்கள் பாடி எப்படி இருக்குங்கிறதையும் அப்படியே இது பண்ணுங்கள், ஃபீல் தான் பண்ண முடியும். நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்க, கையை இங்கே இப்படி வச்சுருக்கீங்க, உங்கள் கால் இப்படி இருக்குது, தரையில் ஒரு கால் இருக்குது. ஸோ அந்த ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரெசண்ட்டு நீங்களே ஃபீல் பண்ணுங்கள். இதோடு சேர்த்து உங்கள் ப்ரீதிங்கும் வருது, கவுண்ட்டும் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் ப்ரெசன்ஸும் ஃபீல் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேட்டில் இன்னும் கொஞ்சம் செட்டிலான விஷயம் என்னென்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் நீங்கள் கேட்குறதும் அதுலேயும் கொஞ்சம் லைட்டாக கான்சன்ட்ரேஷன் போகணும். அதுக்கும் அடுத்த நிலை ஒன்று இருக்குது. என்னென்னா பார்க்குறது. இப்போ நேராக அப்படி உட்காந்துருக்கேன், ப்ரீத் பண்ணிகிட்டும் இருக்கேன், கவுண்ட் பண்ணிகிட்டும் இருக்கேன், நான் அப்படி உட்காந்துருக்கேன், இதையும் ஃபீல் பண்ணுறேன். பக்கத்தில் ஏதோ கேட்குது, எங்கேயோ சவுண்டு, காக்கா கற்றுது, இதை பார்க்குறேன். எதிர்த்தாப்பில் ஒரு மரம், பெரிய மரம் ஒன்று இருக்குது, மகோகனி மரம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே என்னுடைய ப்ரெசன்ஸ் கொண்டு வரேன். இதுதான் என்னுடைய லைஃப் இப்போதைக்கு, இந்த நிமிஷத்தில் இந்த இடத்துல நான் இதை தான் பண்ணுறேன் அப்படிங்கும் பொழுது அந்த ஐம்புலன்களும் நமக்கு வந்து இதாகுது. அதுக்கும் லாஸ்ட் ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, உங்கள் பாடி ஃபீலிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது. இப்போ இங்கே உட்காந்துருந்தா கூட ஒரு காற்று அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது காற்று நம்ம மேலே படுறது ஃபீல் பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சட்டில், அதாவது ரொம்ப மைன்யூட்டாக போகிற அளவு போகலாம் இதில். அது என்னென்னா இதே தான், ஒரே விஷயம், உங்கள் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணி இங்கே இந்த நிமிஷம் உட்கார வைக்கிறது தான் பேர் தான் மைண்ட்ஃபுல்னஸ். இதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா, ரொம்பலாம் பண்ண முடியாது. இனிஷியலாக 1 நிமிஷங்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். 1 நிமிஷம் மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறதே பெரிய விஷயம். இதை நீங்கள் அப்படியே நீங்கள் டெவலப் பண்ண என்ன ஆகும், நடக்கும்போதும் அதே மாதிரி இந்த பயிற்சி முழுக்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக வைக்கும்போது நம்ம பண்ணணும். ஒரு ஸ்டெப் வைக்கும்போது ப்ரீத் இன், அடுத்த ஸ்டெப் வைக்கும்போது ப்ரீத் அவுட். இப்படி இதை யோசிச்சுட்டு பண்ண பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ் கூடிகிட்டே போகும். மைண்ட்ஃபுல்னஸ் ஜாஸ்தியாக உங்களுக்குள்ளே ஒரு டீப் சைலன்ஸ் ஒன்று வரும். ரொம்ப சைலண்ட் ஆயிடுவீங்க. அப்படியே ரொம்ப மனசுக்குள்ளே, அதாவது வெளி உலகத்துக்கு கிடையாது, மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு ஸ்பேஸ் அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். நல்ல ஸ்பேஸ், அது ஒரு நல்ல ஸ்பேஸ், ஒரு ப்ரெசன்ஸ், நீங்களே உங்களை தூக்கிட்டு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த மாதிரி